தேவனுடைய திட்டத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய தலைகள் உயர்த்தப்படும். இவனுடைய வாழ்க்கையில தடை, உன்னுடைய வாழ்க்கையிலும் தடை இருக்கும். உன்னையும் தூக்கி குழியில் போட்டிருக்கலாம், உன்னையும் உன் சகோதரர்கள் உறவுகள் வெறுத்திருக்கலாம், உனக்கு விரோதமாக காரியங்கள் செய்யப்பட்டிருக்கலாம், உன் மேலே வீணான பழிகள் சொல்லப்பட்டிருக்கலாம், சுமத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை உண்மையுள்ள தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாகிய நீ, கர்த்தரை உன் இருதயத்தில் வைத்திருக்கிற நீ, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிற நீ, கர்த்தருடைய வழியை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிற நீ, கர்த்தரை உயர்த்துகிற எல்லா நேரத்திலும் கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிடாதவராய் இருப்பார். உன் வாழ்க்கையில மனுஷர்கள் எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தாலும் நம் தேவனாகிய கர்த்தர் எல்லா தடைகளையும் தகர்த்து அவர் தீர்மானித்திருக்கிற அந்த திட்டத்திற்கு உன்னை நிச்சயமாய் கொண்டு போய் சேர்ப்பார். வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்குது, இதெல்லாம் எனக்கு தடையா இருந்ததுன்னு நீ சொல்றியா? நான் நிச்சயமா சொல்ல முடியும், உன்னுடைய வாழ்க்கையில தடைகளை தகர்க்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ முதலாவது உணர்ந்து கொள். நீ எப்பொழுது அந்த காரியத்தை உணர்ந்து கொள்ளுகிறாயோ அப்பொழுதே உன் தடை விலகும், உன் தடைகள் தகர்க்கப்படும். கர்த்தர் தடைகளை தாண்டி உன்னை கொண்டு போய் விடுவார். தடைகளை தகர்ப்பது என்பது பலவான்களுக்குரியது. கர்த்தர் பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பலமுள்ளவராய் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. தடைகளை தகர்க்கிறவர் உனக்கு முன்பாக போயிருக்கிறார். அவர் தடைகளை தகர்த்து கொண்டே போயிருக்கிறார். எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு தான் உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வழியை நடத்தி கொண்டு போகிறார். அதை நீ சிரமமாக பார்க்கக்கூடாது, அதை நீ ஆசையாக ஏற்றுக்கணும். உன் இருதயத்தை அர்ப்பணித்து கொடு ஆண்டவருக்கு, உன் தடைகள் விளங்கும். யோசேப்பை போல பரிசுத்தமாய் வாழ உன்னை நீ விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய பாதையிலே உன்னை உயர்த்தி வைப்பார். அவருடைய வழியை உனக்கு காட்டுவார். அவருடைய எல்லா திட்டங்களையும் உனக்கு தெரியப்படுத்துவார். உன் தலையும் உயர்த்தப்படும். உன்னை அவமானப்படுத்தினவர்கள், உன்னை வெட்கப்படுத்தினவர்கள், உன்னை துக்கப்படுத்தினவர்கள், நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொன்னவர்கள் கூட உன்னிடத்தில் வந்து நிற்கும்படியாய் கர்த்தர் செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். காரணம், உண்மையுள்ள வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறவர். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பரிசுத்த வேதாகமத்தை தினமும் வாசியுங்கள், தினமும் ஜெபியுங்கள், தியானியுங்கள், கர்த்தரோடு பேசுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய நேரத்திலே எல்லாம் நேர்த்தியாய் செய்யப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.